குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். அதாவது நேற்றே நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு கேப் அப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நிஃப்டி 50 வந்து ஒரு 135 பாயிண்ட் கேப் அப் தான் கிடச்சிது. மார்னிங்கில் நல்ல கேப் அப் தான். இந்த கேப் அவன் இன்றைக்கி ஃபில் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது, விட்டுட்டு போயிருக்கு அப்படின்றது நமக்கு இங்கே கிளியராக தெரியுது. இந்த கேப்பை அவன் ஃபில் பண்ண வந்து தான் ஆகணும். கண்டிப்பாக வரும், ஏன்னா நாளைக்கே வரலாம். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமைனாவே நம்ம மார்க்கெட்டு கீழே தான் இறங்கும், டவுனை நோக்கி. அதனால் வாய்ப்புகள் நாளைக்கே இருக்குது. ஏன்னா எஃப்ஐஎஸ் நேற்று 8000 கோடிக்கு மேலே செல் பண்ணி வச்சுக்கிறாங்க கேஷ் மார்க்கெட்டில். ஸோ அந்த மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட்டு நம்ம மார்க்கெட்டில் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும், அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ண வரும் அப்படின்றதில் நம்ம தைரியமாக இருக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஏன் திடீர்னு ஏறிச்சு? ஏன்னா நம்ம நேற்றே ப்ரெடிக்ட் பண்ணோம் மார்க்கெட்டில் ஒரு சென்டிமெண்ட் வந்து புல்லிஷில் இருக்குது, அது கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரீசெண்டாக கண்டினியூஸாக செல் ஆஃப் ஆகிட்டே இருக்குது வேர்ல்டு இண்டெக்ஸ் எல்லா மார்க்கெட்டுமே. அப்போது எவ்வளோ நாள் அது இறங்கும்? அதுக்கான ஒரு நாள் வந்து நேற்றே நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் மேலே கேப் அப் ஆகும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா குளோபல் டென்ஷன் வந்து அன்றைக்கி 5 நாளுக்கு முன்ன இருந்த லெவலில் நேற்று இல்லை, அந்தளவுக்கு இல்லை. குளோபல் சென்டிமெண்ட் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. மிடில் ஈஸ்ட் டென்ஷன் வந்து ஸ்டில் இன்னும் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மற்றபடி பெரிய லெவல் அந்த இம்பேக்டான டென்ஷன் வந்து குறைஞ்சிடுச்சு. அது இல்லாமல் குளோபல் மார்க்கெட்டெல்லாம் நேற்றே ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு வந்து இந்த டாக்ஸ் ரெக்கவரி ஆக ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே ரெக்கவரி நல்லா ஆச்சு. ரெண்டாவது, இந்த க்ரூட் ஆயிலோட பேனிக் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு மெயினாக என்ன நியூஸஸ் வருதுன்னா, நமக்கு ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வர மாதிரி ரஷ்யா வந்து ஒத்துக்கினாங்க. இந்தியாவுக்கு எவ்வளோ க்ரூட் ஆயில் வேணாலும் நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு அந்த க்ரூட் ஆயில் சம்மந்தமான பிரச்சனை குறைஞ்சதுனால மார்க்கெட்டில் கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ் அது. அதனால் மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் ஏறிச்சு. அது இல்லாமல் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது? ரிலையன்ஸ் இருக்குது. அவன் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் இருந்தது ரிலையன்ஸ். அதனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி நிஃப்டி 50 மேலே ஏறிச்சு. பத்தாவதுக்கு எனர்ஜி, ஆயில், கேஸ் இந்த செக்டார்ஸ் எல்லாம் இன்றைக்கி நிஃப்டி 50க்கு கை கொடுத்துருக்கு. என்டிபிசி, ஐஓசி, ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து நல்லா ஏறியிருக்கு. பத்தாவதுக்கு மெட்டல் செக்டார் கூட இன்றைக்கி நல்ல மூமெண்ட்டு. மார்க்கெட் ஏறுறதுக்கு அவனும் இண்டல்கோ, டாடா ஸ்டீலு, கோல் இண்டியா, வேதாந்தா இவங்க எல்லாம் நல்லா ஏறினாங்க. எப்போவுமே கை கொடுக்கக்கூடிய அந்த பேங்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்லா தான் இருந்தது. எப்போயுமே மார்க்கெட்டுக்கு கை கொடுக்காத சில ஸ்டாக்ஸ் எதுனா இந்த ஐடி செக்டரு. இன்றைக்கி ஐடி செக்டரில் டிசிஎஸ், ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸு, டெக் மகேந்திரா இவெல்லாம் கீழே தான் இருந்தான். இவங்க மார்க்கெட்டை கீழே தான் கொண்டு வந்தாங்க. மற்றபடி ஓவராலாக எல்லா செக்டார்ஸும் மெட்டல் செக்டர் ரேலி, எனர்ஜி ஆயில் ஸ்டாக்ஸ் ரேலி, ரிலையன்ஸ் வந்து ஒரு பவுன்ஸ் ஆச்சு, குளோபல் சென்டிமெண்ட் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு கேப் அப் ஆகிட்டு அப்படியே மேலேயே போச்சு. ஆனால் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய மொமெண்டம் இல்லை. 9:15லேருந்து பார்த்தா 2 மணி வரையும் அதே ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே தான் இருந்தான். 24,650க்கும் 24,600க்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு 2:15க்கு மேலே ஒரு சடார்னு மேலே பூம் ஆச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் டாக்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டில். அதை வச்சு அவங்க சல்லுன்னு ஏறி போயிட்டாங்க. அவங்களோட மார்க்கெட் அப்போ தான் ஓப்பன் ஆகும், 1:30 மணிக்கே இன்னமும் டாக்ஸு. அது பாசிட்டிவில் இருந்தது. பாசிட்டிவில் இருந்தோடனே பாருங்கள், இப்போவும் பாசிட்டிவில் தான் இருக்கான். ஸோ நல்லா இன்றைக்கி எல்லா மார்க்கெட்டுமே நல்லா தான் முடிஞ்சுது. அதனால் இது ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி மாதிரி சல்லுன்னு மேலே ஏறிட்டான். கடைசியாக என்னன்னு பார்த்தா, நேற்று வந்து அந்த கேப் டவுன் நடந்ததில்ல, இந்த இடத்துலேருந்து இது வரையும் இறங்குச்சில்ல, அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு. இந்த மாதிரி கேண்டில் கடைசி நேரத்தில் வந்தால் எஃப்ஐஎஸ் கண்டிப்பாக செல்லிங்கில், இன்றைக்கும் செல்லிங்கில் தான் இருக்காங்க அப்படின்றது கண்கூட தெரியுது. அப்போ நாளைக்கு மார்க்கெட் அகைன் வந்து என்ன ஆகும்? அதாவது செல் ஆன் ரைஸ் மோடில் தான் இருக்குது மார்க்கெட். நான் நேற்று ஒன் டே கேண்டிலை வச்சு சொன்னேன்ல, மார்க்கெட் புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குது, மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன்ல, இதை வச்சு தான் நான் சொன்னேன். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி 50ல் இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் டே தாங்க.
இன்றைக்கி ஒரு 7 கால் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். 1 காஸ்ட் டு காசு, 1 லாஸு, மீதி 5மே ப்ராஃபிட்டு. அது இல்லாமல் நேற்று நான் ஓவர் நைட் பொசிஷன் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். இந்த நிஃப்டி 50 கண்டிப்பாக மேலே கேப் அப் ஓப்பனிங் தான் கிடைக்குன்ற மாதிரி. அது எனக்கு அதுலேயே ஒரு 1700 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் 9:15 ஓப்பன் ஆகும் போதே. அதுக்கப்புறம் மீதி இருந்தது தான் நான் ட்ரேடிங்கில் பண்ணது. ஏன்னா இந்த மாதிரி கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் ஓவர் நைட் பொசிஷன் வாங்குவேன். மற்ற எந்த நேரத்துலையும் வாங்க மாட்டேன். நேற்று எனக்கு அது ஃபீல் ஆச்சு, டெக்னிக்கலாக மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருந்ததுனால நான் ஒரு ஓவர் நைட் பொசிஷன் 24,400 வாங்கி வச்சுருந்தேன். 355 ரூபாயிலையும் என்னமோ வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். அவன் 400 வரையும் போயிட்டான். 390 என்னமோ க்ளோஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை, பார்த்தா தான் தெரியும். மற்றபடி ட்ரேடிங்கில் ஒரு 1800 ரூபாய் கிட்ட சம்பாரிச்சுது. ஸோ எப்படியும் ஒரு 4000 ரூபாய் கிட்ட ப்ரோக்கரேஜ் அது இதுன்னு போனால் கூட ஒரு 3300 400 இன்றைக்கும் ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது. இதுதான் நிஃப்டி 50ல். சென்செக்ஸில் இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால நான் எந்த காலுமே கொடுக்கல. ஏன்னா அது எனக்கு இன்றைக்கி கொடுக்கணுன்ற அந்த தாட்ஸே இல்லை. ஏன்னா அவன் கண்டபடி ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அதாவது அவனும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் இருந்தான். இதை பாருங்கள், 9:15 2 மணி வரையும் அவனும் அந்த ரேஞ்ச் பவுண்ட். இதில் எங்கன்னு நான் கொடுக்கறது, அதனால் கொடுக்கல. அதனால் நமக்கு ஃபியராகவும் இருந்தது. அதனால் இன்றைக்கி சென்செக்ஸில் எந்த காலுமே கொடுக்கல. அதனால் அவங்களுக்கு நிஃப்டி 50 காலையே ஒன்று கொடுத்துட்டேன். அதாவது நான் எப்போவுமே எடுக்கிற காலையே நிஃப்டி 50லே கொடுத்துட்டேன். அதனால் சென்செக்ஸில் இன்றைக்கி எந்த காலுமே இல்லை. ஏன்னா அது இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால அவன் வயலண்ட்டாக இருப்பான். அது இல்லாமல் தேவையில்லாமல் லாஸஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் எதுவும் போல் இதுலேயே நிஃப்டி 50லே முடிச்சாச்சு. இன்றைக்கி ஓவராலாக பார்த்தா ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமைனாவே நம்ம மார்க்கெட் இறங்க தான் செய்யும். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான வேர்ல்டு மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். நேற்று நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி டவ் 30 பாசிட்டிவில் முடிஞ்சான். S&P பாசிட்டிவில் தான் முடிஞ்சுது. நாஸ்டாக் பாசிட்டிவில் தான் முடிஞ்சுது. FTSE இன்றைக்கி 19 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. CSE இப்போ ட்ரேட் ஆகுது, 13 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. DAX 40 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. நிக்கி இன்றைக்கி காலையில் நல்லா ட்ரேட் ஆகிடுச்சு. ஒரு 2% பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கான், 1032. ஹாங்செங் 72 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. ஷாங்காய் கம்போசிட் 26 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நம்ம NSE ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி 285 பாயிண்ட் ப்ளஸில் பார்க்குறோம். BSE சென்செக்ஸ் 900 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. STI 34 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. காஸ்பி 490 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நேற்று காஸ்பி எல்லாம் லோயர் சர்க்கியூட் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம US டாலர் அதை பார்க்கலையா? US டாலர் அது ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. நம்ம USD INR 92லேருந்து 91 ஓரளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கு. கோல்டு அதே லெவலில் தான் இருக்க மாதிரி இருக்குது. சில்வரு ஏறிக்கிட்டு இருக்குது, அதான் மைல்டாக ஏறிக்கிட்டு இருக்குது அந்த லெவலில் இருந்து. க்ரூட் ஆயில் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இவங்க மார்க்கெட்டு US மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அதை ஒருவாடி செக் பண்ணிடலாம். 100 பாயிண்ட் மைனஸில் இருக்குது டவ் ஃபியூச்சரு. நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிடலாம். நாஸ்டாக் ஃபியூச்சர் இப்போதைக்கு 19.3 20 பாயிண்ட் மைனஸில் இருக்குன்னே வச்சிங்களேன். இப்போ டைம் மணி 5:20 ஆகுது. ஸோ இவனுங்க நைட்டு ட்ரேட் ஆகிறத பொறுத்து தான் நமக்கு கேப் அப் கேப் டவுன் அப்படின்ற மாதிரி தெரிய வரும். அவங்களோட இண்டெக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் ஒரு US மார்க்கெட் ஒரு பாசிட்டிவில் முடியும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. டவ் நாஸ்டாக் கம்போசிட் பார்த்தா, ஏன்னா மேலே ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஆமாங்க, இன்றைக்கி US மார்க்கெட் இன்றைக்கும் ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக அவங்க பாசிட்டிவில் முடிஞ்சால் நமக்கு கண்டிப்பாக ஒரு கேப் அப் ஓப்பனிங் அகைன் கிடைக்க தான் போகுது. ஆனால் பெரிய லெவல் கேப் அப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் மைல்டாக ஒரு கேப் அப் இருக்கலாம், ஒரு 30-40 பாயிண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா இது நிஃப்டி 50 இந்த ப்ளூ லைன் பேஸு 24,737 முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த விக்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். விக்ஸு 17.86 இருக்குதுங்க. இன்னும் இந்த வெலாட்டிலிட்டி திடீர்னு சடார்னு ஏறுறதும் இறங்குறதும் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி 2 மணிக்கு மேலே சடார்னு ஏறினா பார்த்தீங்களா, அந்த மாதிரி திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் மூவ்ஸ் எல்லாம் இருக்கும் தான். ஏன்னா விக்ஸு பாருங்கள் இவ்வளோ இருக்குது.
இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே சரியான ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சுது கன்ஃபார்ம் நியூஸ் மாதிரி நமக்கு இன்றைக்கி நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் அதே மாதிரி தான் நடந்தது. சரி, ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக இருந்தால் நிஃப்டி 50க்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,847. அதாவது இன்றைக்கி வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணால் பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சானா 24,916. இந்த 24,916 உடைச்சதுன்னா 24,25,000 சைக்காலஜி நம்பர். அது 25,000 போய் டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 24,990 ரெசிஸ்டண்ட் இருக்குது. அதை தொட்டுட்டு மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐ செல்லிங்கில் இருக்கிறதுனால இவ்வளோ தொலைவெல்லாம் போக விடுவாங்களான்னு தெரியல. போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் அந்த புல்லி சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்றதுனால போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25,000 வரையும் போகலாம். ஆனால் அங்கெல்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக செல் ஆன் ரைஸ் தான் நடக்கும். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது, இந்த ப்ளூ லைன் இந்த பேஸுக்கு கீழே கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். எங்கே இருக்குது? 24,613 இருக்குது. இந்த 24,613 அவன் கட் பண்ணி உடைச்சான்னா அடுத்தது வந்து 24,522. இல்லை, இதுதான் 24,526. 526னா அந்த கேப் இங்கே தான் இருக்குது. அந்த கேப்பை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த கேப்பெல்லாம் கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த கேப்பை தாண்டி அடுத்த சப்போர்ட் 24,434 வரையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நிஃப்டி 50ல் நாளைக்கு இன்ட்ராடே டைமில். ஓகேவா? இந்த 3 சப்போர்ட் போதும். 4வதும் ஒன்று போட்டிருக்கேன் 24,325. அந்த அளவுக்குலாம் மார்க்கெட்டில் நாளைக்கு மொமெண்டம் இருக்குமான்னு எனக்கு தெரில. இதே மாதிரி 9:15 2 மணி வரையும் ஒரே இடத்துல அரைச்சிக்கிட்டே இருந்தானா 50 பாயிண்ட்டுக்கு அதுக்கப்புறம் சடார்னு மூவ் வரும். ஏன்னா விக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வாய்ப்புகள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய மொமெண்டம் இல்லை. ஆக்டிவாக இருக்கிற நேரத்தில் எடப்போட மார்க்கெட்டே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கேருந்து சடார்னு ஏறி போச்சு. சென்செக்ஸ் வந்துடுவோம். சென்செக்ஸ் வந்தால் இந்த ப்ளூ லைன் ஒரு பேஸு, ஒரு கேப் அப் கிடைக்கிற மாதிரி இருந்தால் 80,335 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கு மேலே இருக்கிறது 80,756 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. அதையும் உடைச்சிதுன்னா 81,306 தேர்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்ட் ரெசிஸ்டண்ட்டு இந்த கேப்பு, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு, அதாவது 80,756 ஸ்ட்ராங்காக உடைச்சின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வரும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்போ இதை உடைச்சாவே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு கால் சைடில் போயிட வேண்டியது தான். ஏன்னா அது வரையும் மார்க்கெட் கண்டிப்பாக போயிட்டு அந்த கேப்பை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறங்கும். இந்த மீன் டைம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எது இருந்தாலும் நீங்கள் ஓனாக உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் எடுக்கணும். நான் சும்மா ஆன் த ஃப்ளோவில் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் தான் அதை ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல டெக்னிக்கல், அந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குது, அந்த இடத்துல வால்யூம் எப்படி ஜென்ரேட் ஆகிருக்குன்றதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆகியிருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 79,260 தான் இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகேவா? அதை உடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 78,944 செகண்ட் சப்போர்ட். அதையும் உடைச்சிதுன்னா இன்றைக்கி வந்த லோ தான். இன்றைக்கி வந்த லோ 78,500. இது வரையும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நேற்றே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்து ஒன்று டாப்பில் வந்தாலும் சரி, இல்லை பாட்டத்தில் வந்தாலும் சரி, அதுக்கு கீழே அதை கிராஸ் பண்ண, அதாவது கடந்து போகிறது முடியாத காரியம். இந்த மாதிரி மேலே வரும், ரெட்டில் வரும், இது பாட்டத்தில் க்ரீனில் வந்திருக்கு. இந்த லெவல் வந்தாவே அது மேலே பிடிங்கின்னு தான் போகும். இது பாருங்கள் உதாரணம். இதே மாதிரி நீங்கள் மேலே ஒன் டே கேண்டிலை வச்சு பார்த்தா கூட தெரியும், பெரிய ரெட் கேண்டில் வந்திருக்கும். அந்த பெரிய ரெட் கேண்டிலை உடைக்கிறது, அதாவது அதை கிராஸ் பண்ணி போகிறது நடக்கவே நடக்காத காரியம். சில நாட்களில், மாதங்களில் பார்க்கும்போது கிராஸ் பண்ணிட்டு போகும். இப்படி தான் மார்க்கெட் நடந்துக்கிட்டே இருக்குது பல வருஷமாக. நானும் இப்படி தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்தால் அதை உடச்சி அதுக்கு கீழே போகிறதுன்றது நடக்கவே நடக்காத காரியமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில் வரும்போது அந்த நேரத்தில் கன்சாலிடேஷன் நடக்கும். கன்சாலிடேஷன் நடந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் அப்போ உடைப்பான். சடார்னுலாம் உடைக்கிறது கஷ்டம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸு. இங்கே காட்டுற இந்த லைன்ஸ் எதுவுமே வந்து ட்ரேடிங்க்கு ரெக்கமெண்டேஷன் லைன்ஸில் எதுவும் கிடையாது. ஓகேங்களா?
இது வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கிறது. மார்க்கெட் இங்கே போனால் ஒரு ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை இந்த ரெசிஸ்டன்ட் வந்தால் அங்கேருந்து கீழே வரலாம், இந்த சப்போர்ட் வந்தால் இங்கேருந்து மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இதை நம்பி எல்லாம் பிளைண்டாக ட்ரேடெல்லாம் பண்ணிங்கன்னா 100க்கு 100 உங்கள் கேபிட்டல் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகேவா? அதனால் நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் முதல்ல இதை அனலைஸ் பண்ணிக்கங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த டெக்னிக்கல்லாம் என்ன இருக்குது அப்படின்ற ரிசர்ச்சை செக் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ரெசிஸ்டன்ட்லேயோ இல்லை அந்தந்த சப்போர்ட்லேயோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரே ஒரு ஆலோசனை என்னென்னா, இந்த மணியை மட்டும் இருக்கணும். அட் த மணி, அவுட் ஆஃப் த மணியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மணி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை க்ரிட்டீரியா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று நான் அடிக்கடிக்கு என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணாதீங்க மார்க்கெட்டில். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது எப்படின்னா, லாஸஸோ ப்ராஃபிட்டோ நீங்கள் ரெண்டுத்துக்குமே ரெடி அப்படின்ற மாதிரி மனநிலைமையில் இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இல்லை எனக்கு ப்ராஃபிட் மட்டுமே வரணும், நான் லாங் டைம் வரையும் வெயிட் பண்ணுவேன்னா அது வாய்ப்பே கிடையாது. மார்க்கெட் கண்டிப்பாக லாஸஸ் தான் அதிகப்படியாக கொடுக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன் பையர்ஸை போய் கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படிங்க லாஸஸ் அதிகமாக பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், நான் வாங்கி வச்சுருவேங்க, 2-3 2 ஹவர் 1 ஹவருக்கு வெயிட் பண்ணுவேன், அது என்னுடைய அந்த காஸ்ட்டுக்கே வரும், மறுபடியும் கீழே வந்துடும், நான் அப்பவும் வெளியே வர மாட்டேன், நான் இப்படி ஹோல்ட் பண்ணியே தான் என் ப்ராஃபிட்டை என்னுடைய கேபிட்டலில் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சில பேர் ஓவர் ட்ரேடிங், அதெல்லாம் நான் பல வாட்டி சொல்லிட்டேன். ஓவர் ட்ரேடிங் ஏன் வருது, எமோஷன் ஏன் வருது அப்படின்றத நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோலையும் ஆடியோலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு ஆப்ஷன் பையர் தானே, இப்போ என்னால் இன்றைக்கி ஒரு 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது, 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுதுன்னா பாசிபிலிட்டி இருக்குது தானே மார்க்கெட்டில். அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்? ஒரு டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் நான் புரிஞ்சிக்க முடியுது. நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நமக்கு 1000 ரூபாய் போதுங்க ஒரு நாளைக்கு சம்பாதிக்க, அது மார்க்கெட் கொடுக்குது. அந்த 1000 ரூபாவை சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைடாக சம்பாதிச்சுட்டு 5 நாள் பீஸ்ஃபுல்லாக இருங்க. 5 நாளைக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். எவன் கொடுப்பான் 5000 ரூபாவை? அதுக்காக நம்ம கஷ்டப்படணும், 8 ஹவர் வேலை செய்யணும், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது மார்க்கெட்டில். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டிசிப்ளினோடு நம்ம ட்ரேட் பண்ணால் நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும். பெரிய க்ரீடியெல்லாம் மார்க்கெட்டில் கொண்டு வந்து ஒரே நாளில் இவ்வளோ லட்சங்களை சம்பாதிக்கணும், இவ்வளோ ஆயிரங்களை சம்பாதிக்கணும்னு நினைப்போட வராதிங்க. வந்தால் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டு நாமம் போட்டு அனுப்பிச்சிடும் மார்க்கெட் அனுப்பாது, ஆப்ஷன் செல்லர்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. நம்மளை விட பல மடங்கு அவங்க காசை போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில். நமக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா? பலமான பணம் படைச்சவங்க இருக்காங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ். அவங்கள அவ்வளோ ஈஸியால் நம்ம இது பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டம். அப்போ கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை உடனே கேப்சர் பண்ணிக்கிட்டு அதை மல்டிபிள் ட்ரேடர்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணிக்கணும். இதுதான் என்னுடைய ஒரு அட்வைஸ். ரொம்ப போர் அடிக்குதில்ல? ஏன்னா இதே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.